ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வழக்கம் போல் ஸ்டீலிய பிரிண்ட் ராட் தான் போட போகிறோம். போன வாட்டி நம்ம போட்ட ஸ்டீலிய பிரிண்ட் ராட்டுக்கு செம்ம ரெஸ்பான்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டும் சீக்கிரமாக போட்டோம். நம்ம இதே மாதிரியே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த பாட்டும் நம்ம சீக்கிரமாக போட்டுருவோம். சரி, நம்ம பேசிகிட்டு இருக்கிற கேப்பில் இங்கே ஒரு பிரிண்ட் ராட் வருது, இது வாங்கிக்கலாம். சரி கேஸ், இப்போ நம்ம போய் காசு கலெக்ட் பண்ணலாம். ஓகே கேஸ், இப்போ மேலே போய் நம்ம காசு கலெக்ட் பண்ணலாம். மேலே இப்போ இங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட 35 பில்லியன் இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது, 35 பில்லியன் இல்லை, அதுக்குள்ளே 37 மில்லியன். இது என்ன நடக்குதுன்னே தெரியல. அங்கே யாரோ புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க பேஸில் என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். இவங்க பேஸில் ஒன்றுமே இல்லை, இவங்க வேஸ்ட் தான். ஓகே கேஸ், இப்போ நம்ம போய் எல்லா காசும் கலெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் தீபத்தை நம்ம சீக்கிரமாக பண்ணணும். ஏன்னா நம்ம டைம் வெறும் நம்ம ரூம் லாக் பண்ணுற செகண்ட்ஸ் வெறும் பார்த்திங்கன்னா 140 தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணோம்னா 150 வரும். ஸோ கொஞ்சம் டைம் சேர்த்தே வரும். இப்போ இந்த மிஷினை போட்டு விட்றலாம். சப்போஸ் யாராவது ஸ்டீல் பண்ண வந்தாங்கன்னா சுட்டுகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு தீபத் பண்ணால் நம்ம இந்த சூப்பர்மேன் அது கிடைக்கும். அப்புறமா ஒரு ஸ்லாப் கிடைக்கும். கைஸ், உங்ககிட்ட ஏதாச்சும் பிரைண்ட் ராட் இருக்கான்னு போய் பார்க்கலாம். கைஸ், இங்கே ஓடின் வருது, இதை வாங்கிக்கலாம். இப்போ யாராச்சும் வந்தாங்கன்னா இந்த ஃப்ரீ சாமிக்கு விட்டுற வேண்டியதான். கைஸ், யாரும் இல்லை நம்ம சர்வரில். ரொம்ப நல்ல விஷயம். இந்த கிராஃப்ட் மிஷினில் ஏதாச்சும் வந்துருக்கான்னு பார்க்கலாம். இன்னைக்கு அவ்வளோவா எதுவும் வரல. கைஸ், இந்த ஓடின் இங்கே கீழே வச்சுருந்தா அவங்க தூக்கிடுவாங்க. கண்டிப்பாக அவங்க கீழே வச்சுருந்து தூக்கிடுவாங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் மேலே வச்சிடலாம். எடுத்து இந்த இடத்துல வச்சிடலாம் கைஸ். நெக்ஸ்ட்டு இப்போ காசு கலெக்ட் பண்ணிக்கலாம். இவர் எங்கே இங்கே இருக்காரு நம்ம பேஸில். போய் க்ளோன் போல் இவர் நம்மக்கிட்ட ஆட்டையை போட வந்திருக்காரு. நாம் அதுக்குள்ளே ஒரு சர்வர் விட்டு வேறு சர்வர் போயிட்டார். அவர் போகலன்னா நம்மளுக்கு அந்த ஓடின்டின்னே கிடச்சிருக்காது. ஏன்னா அவங்க ஃபுல் ரீபத் பண்ணிட்டாங்க. அவங்கக்கிட்ட இருக்காத, எப்படி சொல்கிறதுனா, இருக்காத அந்த பவரே இருக்காது. எல்லாத்தையும் வச்சு அடிப்பாங்க. வெள்ளரினா கப்புச்சி நான் போயிட்டுருக்கு. அதில் நம்மளுக்கு தேவையில்ல, எல்லாம் ஜஸ்ட்டு லெஜெண்ட்ரி தான். 500 per second. ப்ளஸ் நம்மளுக்கு காசு அள்ளி தராங்க. இப்போ பேஸ் அன்லாக் ஆக போகுது, போய் லாக் போட்டுக்கலாம். ப்ளஸ் எங்கள் பொம்பர் தீனி குசினி போயிட்டுருக்கு. இது நம்மளுக்கு வேணாம். நம்மளுக்கு தேவை கோகோ ஃபேண்ட்டோ எலிஃபேண்ட்டோ. ஆனால் அது கிடைக்க மாட்டேங்குது. அதை தவிர இது எல்லாமே கிடைக்குது. இப்போ ஏதாச்சும் ஈவெண்ட் போட்டால் நல்லாயிருக்கும். இவங்க எதுவுமே போட மாட்டேங்கிறாங்க. ஆனால் இன்னும் இந்த சைபர் ஈவெண்ட் முடியல. அதுதான் என்னமோ அதிசயமாக இருக்குது.
கைஸ் இந்த கிராஃப்டில் ஏதாச்சும் போடலாமான்னு பார்க்கலாம். லாஸ்ட் நுபினி பிஸா நீனிஸ் கிடைக்கிறதுக்காங்க கைஸ். அதுக்கு 3 நுபினி பிஸா நீனி வேணுமா, ஒரு மித்திக் பிரெயின் ராட் வேணுமா. ஆனால் அந்த மித்திக் பிரெயின் ராட் நம்மக்கிட்ட இல்லை. இந்த மித்திக் கிடச்சிருச்சுன்னா நம்ம லாஸ்ட் நுபினி பிஸா நீனிஸ் எடுத்துடலாம். அப்படி அந்த அப்படி அந்த மித்திக் பிரெயின் ராட் எனக்கு கிடச்சிருச்சுன்னா நான் வீடியோ ஷார்ட்ஸில் போடுறேன். கைஸ் இங்கே ஒருத்தர் யாரோ புதுசாக வந்திருக்காரு. இவர்கிட்ட கோகோ ஃபேண்டோ ஒலிஃபேண்டோ இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். ஆனால் இல்லை. அவர் இந்த லாபியை விட்டு வெளியே போயிட்டார், சர்வரை விட்டு. ஏன் போனாருன்னு தெரில. நம்ம நீ ப்ரைவேட் சர்வரில் விளையாண்டுருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலிங்கு. எத்தனை வாட்டின்னு இந்த வெள்ளரினா கப்புச்சின்னு விடுவாங்கன்னு தெரியல. கோகோ ஃபேண்டோ எலிஃபேண்டோ தான் விடவே மாட்டேங்கிறாங்க. அது விட்டால் நம்ம ரீபத்தியே முடிச்சிடலாம். ஏன்னா நான் காசு கூட கலெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கு தேவை 12.5 மில்லியன் நினைக்கிறேன். எஸ் கைஸ் 12.5 பில்லியன். நான் என்கிட்ட 37.37 பில்லியனே இருக்குது. கைஸ் நம்ம பேஸ் அன்லாக் ஆகிடுச்சு. போய் லாக் போட்டுக்கலாம். கைஸ் நம்ம இங்கே எவ்வளோ காசு கிடைக்கிது. இப்போ மேலே போய் கலெக்ட் பண்ணலாம். கைஸ் நம்ம காசு கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ கீழே இப்போ எங்கேயாச்சும் ஏதாச்சும் நல்ல பிரெயின் ராட் வருதான்னு பார்த்தா எதுவும் வரல. இன்னொரு 3 மினிட்ஸில் மித்திக் பிரெயின் ராட் வருது. இந்த கார் மாதிரி ஒரு பிரெயின் ராட் பார்த்தோம். அது வந்துச்சுன்னா நம்ம ரிச்சுவல் பண்ணி இந்த கிராஃப்ட் பண்ணி நம்ம அந்த லாஸ்ட் நுபினி பிஸா நீனிஸ் எடுத்துக்கலாம். அப்படி எனக்கு கிடச்சிச்சின்னா நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் ரிச்சுவல் பண்ண மாட்டேன். அடுத்த ஷார்ட்ஸில் ரிச்சுவல் பண்ணி போடுறேன். வேணாம் கைஸ், நான் இந்த வீடியோவிலே ரிச்சுவல் பண்ணி போடுறேன். இல்லை அப்படி இந்த வீடியோவில் பண்ண முடியலன்னா அடுத்த வீடியோ பண்ணுறேன். யாராச்சும் நம்ம சர்வருக்கு வருவாங்கன்னு பார்த்தா யாருமே வர மாட்டேங்கிறாங்க. வந்தால் அவங்கக்கிட்டேருந்து ஆட்டையவாச்சும் போடலாம். இந்த நேரமாக பார்த்து தான் யாருமே வர மாட்டேங்கிறாங்க. கைஸ் ஃபியூஸ் மிஷினை வேறு தூக்கிட்டாங்க. அதுதான் ஒரு கவலை. ஃபியூஸ் மிஷின் இருந்துச்சுன்னா 4 நூபினி பிஸா நீனிஸ் போட்டு நம்ம இந்நேரம் லாஸ்ட் நூபினி பிஸா நீனிஸ் எடுத்துருக்கலாம். ஓகே கைஸ், இன்னும் 15 செகண்ட் தான் இருக்குது. எதுக்கும் அந்த இடத்துல இதை போட்டு வச்சிடலாம். ஏன்னா யார் எப்போ வருவாங்கன்னு கூட தெரியாது. திடீர்னு நம்ம பக்கத்து பிளேஸ்லேருந்து யாராச்சும் வரலாம், ஆப்போசிட் பிளேஸ்லேருந்து யாராச்சும் கூட வரலாம் கைஸ். அதுதான் நீங்களும் சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீலியோ பிரெயின் ராட்டில் விளையாட போகிறீங்கன்னா அதில் செக் பண்ணிவிட்டு விளையாடுங்க. செக் பண்ணிட்டுனா இப்போ யாராச்சும் நம்ம சர்வருக்கு வந்திருக்காங்களா இல்லை யாராச்சும் நம்ம பேஸ் முன்னாடி நிற்கிறாங்கன்னு பார்த்து இது பண்ணுங்கள். முக்கியமாக இந்த இடத்துல இந்த சந்துக்குள்ளே யாராச்சும் நிற்கிறாங்களான்னு பாருங்கள். அவங்க கையில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ட்ராப் போட்டுருவாங்க. ட்ராப் போட்டு கையில் ஒரு மிஷின் மாதிரி வச்சுப்பாங்க. நீங்கள் லாக் போடும் போது அதை அப்படியே அந்த மிஷின் அழுத்துனா நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க, அவங்க உள்ளே போயிடுவாங்க. நீங்கள் அந்த ட்ராப்பில் மாட்டிப்பீங்க, அவங்க ஸ்டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது என்னதை வச்சு ஸ்டீல் பண்ணுவாங்கன்னு நான் காட்டுறேன், வாங்க ஷாப்பில் காட்டுறேன். என்னதை வச்சு பண்ணுவாங்கன்னா இந்த ட்ராப் ஃபஸ்ட்டு போட்டுப்பாங்க.
கைஸ் இங்கே 10th ரீபத் யூனிட் 10th ரீபத் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல கைஸ், அங்கே ஒரு மிஷின் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு தான் அது பண்ணுவாங்க. ஓகே கைஸ், இப்போ 38 செகண்ட்ஸில் ஒரு மித்திக் பிரெயின் ராட் வரப்போகுது. அப்படி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அந்த கார் பிரெயின் ராட் அதில் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதை எடுத்து நம்ம கிராஃப்ட்டுக்கு போட்டு இப்போ யூஸ் பண்ணலாம். 30 மினிட்ஸ் தான் ஆகும், பிரச்சனை இல்லை, நாம்பளாம் வெயிட் பண்ணிக்கலாம். 10 9 8 7 6 5 4 3 2 1 கைஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். கைஸ் இந்த கார் பிரெயின் ராட் வரும்னு பார்த்தா இது வருது. நம்மளுக்கு டைமண்டில் இது கிடச்சிருக்கு, ஆனால் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இது நார்மலில் ஒன்று இருக்குது. இது 12 மில்லி, இது 12K, அது எவ்வளோன்னு பார்க்கலாம். இது வெறும் 8K தான். இதை சேல் பண்ணிடலாம், சேல் பண்ணிவிட்டு அது வாங்கிக்கலாம். நான் கரெக்டாக கணக்கு போட்டு தான் எல்லாத்தையும் வாங்குகிறேன். ஓகே கைஸ், இப்போ காசு கலெக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ மேலே போய் நம்ம காசு கலெக்ட் பண்ணலாம். கைஸ் நான் இது வரைக்கும் 2 ஸ்டீல் பிரெயின் ராட் வீடியோ போட்டிருப்பேன், அது 2க்கும் செம்ம ரெஸ்பான்ஸு. அதே மாதிரி எல்லா வீடியோவுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். நான் நேற்று போட்ட ஸ்டீலிய பிரெயின் ராட்டுக்கு வியூவர்ஸ் பார்த்திங்கன்னா 75 இருந்துச்சு. நேற்றுக்கு முன்னாடி நாள் போட்டதுக்கு 41 இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ கைஸ். இதே மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்கள். யாரும் வர மாதிரி தெரியல நம்ம சர்வருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.